கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை என்று தமிழகமே சமூக விரோத நாடாக மு.க. ஸ்டாலின் அவர்களால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டிய முதலமைச்சர், நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொம்மை முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டமன்றத்திலே இன்றைக்கு தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் 62 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற எங்களுடைய மாட்சிமை மிகுந்த எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி கணைகளை தொடுக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாத, தெம்பில்லாத, வக்கில்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய பொதுச் செயலாளர், இயக்கத்தினுடைய ஒரே தலைமை, ஒற்றை தலைமை, தன்னை எதிர்த்த துரோகிகள், துன்மதியாளர்கள் ஓட ஓட விரட்டி அடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே எப்படி இருந்தது, புரட்சி தலைவி அம்மார்கள் காலத்திலே எப்படி இருந்தது, அதை போல இன்றைக்கு இந்த இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுப்பாட்டோடு செயல்படுகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கின்ற எந்த முடிவாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், அந்த போராட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சோப லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்திலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய ஆட்சியாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொய் வழக்குகள் மூலமாக இந்த இயக்கத்தை முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களே, உன்னுடைய அப்பனையே எதிர்த்தவர்கள் நாங்கள். உங்களுடைய அப்பனையே எதிர்கொண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீ ஒரு ஸ்டாலின் அல்ல, 1000 ஸ்டாலின் அல்ல, 1 கோடி ஸ்டாலின்கள் ஒன்றாக வந்தால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மீது அண்ணன் எடப்பாடியாருடைய காலிலே இருக்கின்ற தூசியை கூட உன்னால் தொட முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இந்த இயக்கத்திற்கென்று வரலாறு இருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவனுக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த இயக்கத்தை எஃகு கோட்டையாக மாற்றி காட்டிய புரட்சி தலைவி அம்மார்களுக்கு ஒரு சகாப்தம் இருக்கிறது. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒற்றை தலைமையாக இருந்து கொண்டு 2 கோடி தொண்டர்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறாரே, அவருடைய ஆண்மை, அவருடைய திறமை, எதிரிகளுடைய பாய்ந்து வருகின்ற ஈட்டுமுனை தாக்குதல்கள் கூட எதிர்கொள்கின்ற ஆற்றலையும் வீரத்தையும் விவேகத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், இயக்கத்தினுடைய ஒற்றை தலைமை, தமிழகத்தினுடைய இன்பத் தமிழகத்துடைய எதிர்காலம், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளச்சாராயத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலே இருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். மாநில அரசினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காவல்துறை சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காது, நீதி கிடைக்காது என்ற காரணத்தினாலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கை நிறைவேறுகின்ற வரையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன ஆணையிடுகின்றார்களோ
அத்தனை ஆணைகளையும் ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த இயக்கத்துடைய தொண்டர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் உங்கள் பின்னாலே அணி திரளுவோம். நாங்கள் பதுங்குகின்ற பூனைகள் அல்ல, பாய்கின்ற புலிகள் என்பதை 2006 நிரூபித்து காட்டி இன்ப தமிழகத்துடைய எதிர்காலமாக வருங்கால முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களை ஆக்குகின்ற வரை நமக்கு ஓய்வில்லை, உறக்கமில்லை என்று சபதமேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.